இன்னைக்கு இருக்கிற உலக பணக்காரர் வரிசையில 10க்கு 8 பேருக்கு மேல புதுசா முன்னேறி வந்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர பணக்கார பின்புலத்துல பிறந்து வளர்ந்தவங்க இல்ல. வாழ்க்கையில நஷ்டமே அடையாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நஷ்டத்தை சந்திக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நஷ்டத்தை அடைஞ்சிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்காவது நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. கொஞ்சமாவது நஷ்டத்தால பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஆனா நான் சொல்ல போற நஷ்டம் அதை பத்தினது இல்ல. நீங்க நினைக்கக்கூடிய நஷ்டத்தை பத்தி நான் சொல்ல போறது இல்ல. நான் சொல்ல போற நஷ்டத்தால உங்களுக்கு பயம் வராது, பதட்டம் ஏற்படாது. நஷ்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்கக்கூடிய மனநிலையோட இது போன்ற நஷ்டத்தை இன்னும் எப்படி சமாளிக்கலான்ற யோசனைத்தான் உங்களுக்கு வருமே ஒழிய அந்த நஷ்டத்தை பார்த்து ஒரு நாளும் உங்களுக்கு கடுகளவும் பயம் வராது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் என்றும் உங்கள் தாசன், பெரியார் தாசன். நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச நஷ்டமெல்லாம் உங்களுக்கு வலிய கொடுத்திருக்கும். அந்த நஷ்டம் உங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கும். அது உங்க கையில இருக்கக்கூடிய இருப்பினுடைய அளவை குறைச்சிருக்கும். சிலருக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவங்களுடைய மூலதனத்தையே ஒரேடியா முழுகி ஏப்பம் விட்டு இருக்கும். அதே போல நீங்களும் உங்களுடைய நஷ்டத்தால சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த சேமிப்பெல்லாத்தையும் உங்க கண் எதிரிலேயே கரைஞ்சு போக கூட பார்த்திருப்பீங்க. இப்படி இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச நஷ்டமெல்லாம் உங்களை அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க வைக்காது. உங்களை ஆழ்ந்த கவலையில அது தள்ளி விட்டுடும். பல நேரங்கள்ல அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம உங்களை திக்கு முக்காட வச்சிடும். இப்படியெல்லாம் நீங்க சந்திச்ச நஷ்டம் ஒரு வகைன்னா இன்னொரு வகையான நஷ்டம் இருக்கு. அந்த நஷ்டம் உங்களை ஒரு நாளும் கடன்காரனாக்காது. உங்களுடைய முதலீட்டுல ஒரே ஒரு ரூபாயை கூட குறைய விடாது. அந்த நஷ்டம் உங்களுடைய மன அமைதியை ஒரு நாளும் குலைக்காது. அந்த நஷ்டம் உங்களை கொஞ்சம் கவலையோடு சிந்திக்க வைக்குமே ஒழிய ஒரு நாளும் உங்களுடைய செயல்பாட்டை முடக்காது. மாறா வேகமா வேகமா உங்களை அது ஓட வைக்கும். இன்னும் அதிகமா உங்களை அது சம்பாதிக்க வைக்கும். அதனால உங்களுடைய முதலீடு பல மடங்கு உயர்வே ஒழிய ஒரு நாளும் உங்களுடைய முதலீடு ஒரு துளி கூட குறையாது. இப்படியாப்பட்ட நஷ்டம் ஒண்ணு இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரியான நஷ்டத்தை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை அந்த காதலை வாங்கி அந்த காதலை அப்படியே விட்டுடுவோம். அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். பல நேரங்கள்ல டிவி நியூஸ் மூலமா கூட இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதை யாருக்கோ நடந்த விஷயமா நினைச்சு அப்படியே கடந்து போயிடுவீங்க. இதுக்கு விதிவிலக்கு வெற்றியாளர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நஷ்டத்தை பத்தி. அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நஷ்டத்தை அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னதான் அவங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அவங்களுடைய முதலும் குறையாது, அவங்களுடைய வெற்றியும் பாதிக்காது. அப்படியேப்பட்ட நஷ்டம் வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் கார்ப்பரேட் நஷ்டம். அதுதான் கார்ப்பரேட் கணக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கார்ப்பரேட் நஷ்டத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவி நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு கம்பெனியுடைய பங்கு 5% விழுந்திருக்கும். காரணம் 50 கோடி நஷ்டம்னுவாங்க. ஒரு பிரபலமான வங்கி 8% விழுந்திருக்கும். காரணம் 80 கோடி நஷ்டம்னுவாங்க. 10-15 நாள் கழிச்சோ இல்ல ஓரிரு மாதத்துக்கு பிறகோ அதே கம்பெனி ஏற்கனவே விழுந்த 8%தோட இன்னும் ஒரு 10%மும் சேர்த்து 18% ஏறி இருக்கும். இதெல்லாம் நீங்க அப்பப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அப்படியே கடந்து போயிருப்பீங்க. ஆனா இதுலத்தான் வெற்றியின் ரகசியமே இருக்கு. ஒரு வங்கியோ இல்ல வேறொரு துறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் ஒவ்வொரு வருஷ தொடக்கத்திலேயே அந்த வருஷத்துக்கான வரியை முன்கூட்டியே செலுத்திடும். இந்த வருஷம் எங்களுடைய வருமான இலக்கு 500 கோடின்னு டிக்ளேர் செய்யும். அதுக்கான வரியை அட்வான்ஸா அந்த ஆண்டு தொடக்கத்திலேயே செலுத்திடும். அதனுடைய அந்த வளர்ச்சியை நம்பி அந்த கம்பெனியுடைய பங்கு விலையும் அதிகரித்து விற்க தொடங்கும். அந்த வருஷம் முடிவில் அந்த கம்பெனியுடைய வருமானம் அவங்க எதிர்பார்த்த 500 கோடியா இல்லாம 400 கோடியா இருந்ததுன்னா அப்பவே அந்த கம்பெனி முடிவு வெளிவந்த அன்னைக்கே
8% இருந்து 10% அதனுடைய விலை இறங்கிடும். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் அவங்களுக்கான நஷ்டம் 100 கோடி. ஆனா உண்மையிலேயே அந்த கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் இல்லை. சொல்ல போனா அந்த கம்பெனிக்கு 400 கோடி லாபம். அவங்க எதிர்பார்த்த லாபத்துல 100 கோடி தான் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த வருஷத்துக்கு 100 கோடி நஷ்டமா நினைச்சு உடனடியா போர்ட் மீட்டிங்க கூட்டுவாங்க. அந்த நஷ்டத்துக்கான காரணத்தை தேடுவாங்க, காரணத்தை அலசுவாங்க. தேவையில்லாம செலவழிக்கிற செலவுகள் எதுன்னு பார்த்து அதுக்கான நிதியை குறைப்பாங்க. இன்னும் என்னென்ன மாற்றங்களை செய்யலான்னு யோசிப்பாங்க. வருமானத்தை அதிகரிக்க இன்னும் என்னென்ன திட்டங்களை தீட்டலான்னு யோசிப்பாங்க. அதை செயல்படுத்துறதுக்கான நிதியை ஒதுக்குவாங்க. அடுத்த வருஷத்துக்கான இலக்கை நிர்ணயிப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கான இலக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? போன வருஷம் தீட்டிய வருமானத்தை விட 2 மடங்கா இருக்கும். அதாவது 800 கோடியா இருக்கும். அந்த 800 கோடி லாபத்துக்கான திட்டங்களை தீட்டுவாங்க. அதை உடனடியா செயல்படுத்தவும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே அடுத்த வருஷத்துக்கான திட்ட அறிக்கையை வெளியிடுவாங்க. அவ்வளவு தான். ஓரிரு மாதத்துக்கு முன்னாடி 100 கோடி நஷ்டம்னு 8%க்கும் கீழே விழுந்த அந்த கம்பெனியுடைய பங்கு விலை இப்ப 16%க்கும் மேல உயர்ந்து வர்த்தகமாகிட்டு இருக்கும். இதோட நிக்காது. ஒவ்வொரு மாதமும் அதனுடைய பங்கு விலை மேல உயர்ந்துகினே இருக்கும். இதுதான் கம்பெனி கணக்கு, இதுதான் கார்ப்பரேட் கணக்கு, இதுதான் உண்மையிலேயே லாபத்தை கொடுக்கக்கூடிய நஷ்ட கணக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 5 வருஷம்னு இலக்குகளை உருவாக்கிக்கின்னு அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் புது திட்டங்களை தீட்டிக்கின்னு புது வழிகளை உருவாக்கிக்கின்னு அந்த வழிகளை பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். தான் நினைச்ச முன்னேற்றத்துல ஒரு சின்ன சறுக்கல் இருந்தாலும் அதை மிகப்பெரிய நஷ்டமாத்தான் பார்ப்பாங்க. ஆனா பெரும்பான்மையான மனிதர்களோ தம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் வந்தா கூட, ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைஞ்சா கூட அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி போயிடுவோம். அந்த முன்னேற்றத்துல வந்த பலனை கூட ஆடம்பர செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கிடைச்ச ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட ஏதோ வாழ்நாள் சாதனையை போல நினைச்சு ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற குட்டைய போல அதுக்கு மேல எந்த முன்னேற்றமும் இல்லாம அதே இடத்துல தேங்கி போயிடுவோம். நாளடைவுல தேங்கி நிக்கிற குட்டையில இருக்கிற தண்ணி எப்படி நாத்தடிக்குமோ அதே மாதிரி நாமளும் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம சிக்கி திக்கி திணறி திசை மாறி தடுமாறி தரதட்டி நிக்கிற கப்பலை போல அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாம விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுவோம். இப்படி இல்லாம நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை குவிக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னா, மிகப்பெரிய செல்வந்தரா மிகப்பெரிய தொழிலதிபரா நீங்க வரணும்னா, உங்களுடைய எந்த ஒரு லட்சியத்தையும் நீங்க நினைச்சபடி அதை அடையணும்னா, பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்துல இருந்தாவது ஒரு முடிவெடுங்க. கார்ப்பரேட் கணக்க போல, கார்ப்பரேட் நஷ்டத்தை போல நீங்களும் இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான இலக்கை நிர்ணயிங்க. அதை இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அடையணும்னு முடிவெடுங்க. அந்த இலக்கு இப்ப நீங்க சம்பாதிக்கிறத விட 2-3 மடங்கு அதிகமா இருக்கணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த அந்த வருமானத்துல கொஞ்சம் குறைஞ்சாலும் அதை உங்களுடைய இந்த வருஷத்துக்கான நஷ்டமா நினைங்க. உங்களுடைய இந்த நஷ்டம் ஒரு நாளும் உங்களை முடக்கிடாது. மாறா இந்த நஷ்டம் உங்களுக்கு உத்வேகத்தை தான் கொடுக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல இருக்கிற தவறுகளை மிக துல்லியமா உங்களுக்கு சுட்டி காட்டும். நீங்க உங்க கையில இருக்கிற முதல் எதையுமே இழக்காம மிகப்பெரிய செல்வந்தராகணும்னா, பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்க தொடங்குங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்கணும், தன்னுடைய மூலதனத்தை இவ்வளவு உயர்த்தணும்னுட்டு இந்த வருஷமும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு உங்களுடைய செயல்பாடுகளை அதுக்கேற்றபடி மாத்தி திருத்தி முன்னேறுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வருட வருமானமும் குறைஞ்சபட்சம் 2 மடங்கு அதிகரிக்கிற மாதிரி திட்டமிடுங்க. என்னது, இப்ப சம்பாதிக்கிறத விட ஒரு வருஷத்துல 2 மடங்கு சம்பாதிக்க முடியுமா? அந்த அளவுக்கு வருமானத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இதெல்லாம் உங்களுக்கு அதிகபட்சமா தோணுச்சுன்னாலோ இன்னும் நீங்க சாதாரணமா தான் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நீங்க கார்ப்பரேட் கணக்க போடலன்னு தான் அர்த்தம். இன்னும் நீங்க கார்ப்பரேட் நஷ்டத்தை சந்திக்கலன்னு தான் அர்த்தம்.
கார்ப்பரேட் கம்பெனி அப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், நம்மால எப்படி அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும்னு உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கிற எல்லாருமே ஆரம்பத்துல தனி மனிதரா இருந்து செயல்பட்டுத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு உரிமையாளரா வளர்ந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் ஏதோ வானத்துல இருந்து வந்து குதிச்சிடல. விதிவிலக்கா 1-2 பேர் பரம்பரை பணக்காரரா இருக்கலாம். அது கூட அந்த நிலையை அவங்க தக்க வச்சுக்க தொடர்ந்து தன்னுடைய வித்தியாசமான பார்வையாலையும் தொடர்ந்து தன்னுடைய வித்தியாசமான அணுகுமுறையாலும் தான் அவங்க அந்த நிலையை தக்க வச்சுக்க முடியுமே ஒழிய வெறும் பணக்கார சூழல்ல பிறந்து வளர்ந்துட்டதால மட்டுமே அவங்க அந்த நிலையை தக்க வச்சுக்க முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமா நம்ம கண் எதிரிலேயே இருக்கிறாரு அனில் அம்பானி. ஆமா, அவருடைய தந்தை கிருபாய் அம்பானி சம்பாதித்த சொத்தை அவருக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு அவருடைய மகன்களான அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அந்த சொத்தை 2ஆ பிரிச்ச பிறகும் உலக பணக்காரர்கள்ல முதல் 10 வரிசையில இருந்தாரு அனில் அம்பானி. தவறான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவங்களுடைய சவகாசமும் எதிர்காலத்தை சரியா கணிக்காம எடுத்த பல முடிவுகளுமே அடுத்த 15 வருஷத்துல தான் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாம திவாலாகி போனார். கார்ப்பரேட் உலகத்துல கொடிகட்டி பறக்கிறதுக்கு பெரும் பணம் படைத்த சூழல்ல பிறந்தா மட்டும் போதாதுன்றதுக்கு இவரே மிக சிறந்த உதாரணம். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். கார்ப்பரேட் கணக்கு லாபத்தை தானே கொடுக்கும், அது எப்படி அனில் அம்பானிக்கு மட்டும் முழுக்க முழுக்க நஷ்டத்தை கொடுத்து திவாலாகிற வரைக்கும் போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். பிசினஸ்ல யூகம்ன்றது ஒரு பகுதியாத்தான் இருக்கணும். ஒரு விஷயத்துல யூகிச்சு முதலீடு செய்யலாம், தொழில் செய்யலாம். அந்த விஷயத்துல யூகம் என்றது ஒரு பகுதியா மட்டும் தான் இருக்கும், அது தப்பில்லை. ஆனா தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் யூகத்தின் அடிப்படையிலேயே முதலீடு செஞ்சு தொழில் செஞ்சா அதுக்கு பேரு தொழில் இல்ல, சூதாட்டம். அந்த தவறு அனில் அம்பானி தொடர்ந்து செஞ்சதால தான் அவர் திவாலாகி போனார். அவருடைய அதே காலகட்டத்தில் எந்த விதமான பின்புலமும் இல்லாம தனி மனிதரா தொழில் தொடங்கி உலக பணக்கார வரிசையில இடம்பெற்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எந்த ஒரு தொழிலையும் சரியான திட்டமிடலும் சரியான தரவுகளும் சரியான செயல்முறையும் இருந்ததுன்னா அந்த தொழில்ல நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உங்களுடைய சூழலையும் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பையும் மட்டுமே காரணம் காட்டி உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க பார்க்கிற இந்த உலகத்துல உங்களுக்கான சூழலை உருவாக்குங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க. இன்னைக்கு இருக்கிற உலக பணக்காரர் வரிசையில 10க்கு 8 பேருக்கு மேல புதுசா முன்னேறி வந்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர பணக்கார பின்புலத்துல பிறந்து வளர்ந்தவங்க இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல தனி மனிதரா செயல்படும் போதே ஒவ்வொரு வருஷமும் 1 மடங்கு 2 மடங்கு இல்ல 10 மடங்கு 20 மடங்குன்னு சம்பாதித்த பிறகுதான் கார்ப்பரேட் நிறுவனமா உருமாறி இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு 2 மடங்கு சம்பாதிக்கிறதையே பெருசா நினைக்காதீங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கிறத விட 5 மடங்கு சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சாலும் உங்களால சம்பாதிக்க முடியும். இப்ப நீங்க சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால சம்பாதிக்க முடியும். முதல்ல நீங்க நினைக்கிறத பெருசா நினைக்க தொடங்குங்க. உங்களால சம்பாதிக்க முடியும்னுட்டு உங்களை நீங்க முழுசா நம்புங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கான வழியே உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதுக்கான புது திட்டமும் உங்களுடைய மூளைக்கு தானா புரிய வரும். உங்களுடைய எண்ணங்கள் பெருசா இருந்தாத்தான், உங்களுடைய தேடுதல்கள் பெருசா இருந்தாத்தான் நீங்க போற பாதையும் பெருசா இருக்கும். இது போதுகின்ற மனநிலையோட நீங்க இருந்தா உங்க முன்னாடி இருக்கக்கூடிய பாதையோ உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதையோ சின்னதாத்தான் இருக்கும். பெரிய சூழலோ பெரிய வாய்ப்போ உங்களுக்கு உருவாகவே உருவாகாது. அதனால நீங்க நினைக்கிறத பெருசா நினைங்க. என்னால இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2 மடங்கு இல்ல 4 மடங்கு சம்பாதிக்க முடியும்னு நினைங்க. அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு, அடுத்த 4 வருஷத்துக்குன்னு இலக்குகளை நிர்ணயிச்சு செயல்படுங்க. கண்டிப்பா உங்களால அந்த இலக்குகளை அடைய முடியும். கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். உங்களாலையும் பல மடங்கு சம்பாதிக்க முடியும். உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்னு யோசிங்க. உங்களுடைய திட்டங்கள்ல இன்னும் என்ன போதாம இருக்குன்னு பாருங்க.
இந்த மாதிரியான பார்வைக்குத்தான் பல புதிய வழிகள் தென்படும். அந்த வழியில நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த 1 மடங்கு 2 மடங்கு மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் பல மடங்கு எளிதா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி சம்பாதிச்ச பிறகு அந்த இடத்துல உடனே எல்லாம் போதும் என்ற ஆரம்ப கட்ட மனநிலைக்கு போயிடாதீங்க. அதுல சம்பாதிச்ச பணத்தை ஆடம்பரமா செலவு செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற குட்டையா அந்த இடத்திலேயே அப்படியே தங்கிடாதீங்க. அங்கிருந்து அடுத்த வருஷத்துக்கான இலக்க நிர்ணயிங்க. இந்த முறை 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 4 மடங்கு 8 மடங்குன்னு உங்களுடைய வருமான இலக்க நிர்ணயிங்க. அதற்கான திட்டத்தை தீட்டுங்க. அதை செயல்படுத்தவும் செய்ய ஆரம்பிச்சுடுங்க. அந்த வருஷம் முடிவில் நீங்க எதிர்பார்த்த 8 மடங்கு வருமானம் 6 மடங்கா, அதாவது 600% லாபத்தை கொடுத்தாலும் உடனே அப்படியே சந்தோஷத்துல மிதக்காதீங்க. அந்த 200% குறைவான வருமானத்தை உங்களுடைய நஷ்டமா பாருங்க. அந்த நஷ்டத்துக்கான காரணத்தை தேடுங்க. அந்த நஷ்டத்துக்கான உங்களுடைய தவறான செயல்பாடுகளை திருத்துங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய வருமான இலக்கை அதிகப்படுத்துங்க. அதுக்கேற்றபடி உங்களுடைய திட்டங்களை வகுக்க தொடங்குங்க. கார்ப்பரேட் கணக்கோட உங்களுடைய வேலையை தொடங்குங்க. கார்ப்பரேட் நஷ்டத்தோட உங்களுடைய பயணத்தை தொடருங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய நஷ்டத்தொகை பெருசாகட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பெருசா நஷ்டம் அடைகிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய மூலதனமும் பெருசா உயரும். உங்களுக்கான லாபமும் குவிய தொடங்கும். கார்ப்பரேட் நஷ்டம் சாதாரண மக்களுக்கு வேணும்னா நஷ்டமா தெரியலாம். ஆனா தொடர் வெற்றிகளை வாரி குவிக்கிற ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் கண்டிப்பா தெரியும் அது அவங்களுக்கு வந்த நஷ்டம் இல்ல, வராம போன லாபம் தான். இந்த ரகசியம் தொடர் வெற்றிகளை வாரி குவிக்கிற ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் கண்டிப்பா தெரியும். இப்படியாப்பட்டவங்களால தான் தொடர் வெற்றிகளை வாரி குவிக்கிறது மட்டும் இல்லாம தனி மனிதனா செயல்படக்கூடிய அவனே நாளடைவில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தலைவனாகவும் ஆக முடியும். நீங்களும் எதிர்காலத்துல உங்களுக்கான மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா இப்பத்துல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கார்ப்பரேட் கணக்கோட செயல்படுங்க. கார்ப்பரேட் கணக்கோட உங்களுடைய ஆட்டத்தை தொடங்குங்க. உண்மையில் கார்ப்பரேட் நஷ்டத்தோட முடிகிற கணக்கு லாபத்தை குவிக்கும் உணர்வு. லாப நஷ்ட கணக்கெல்லாம் உன் தேடலை பொறுத்துத்தான் அது மாறும். லாபமோ நஷ்டமோ உன் தேவைக்கு தகுந்தபடிதான் அது கூடும். கிள்ளிப்பறிக்கும் முடிவோடு நீ நெருங்கினால் உன் முதலும் நஷ்டப்பட்டுத்தான் தீரும். அள்ளி குவிக்கும் எண்ணத்தோடு எதையும் நீ அணுகினால் அது அட்சய பாத்திரமாய் மாறும்.